Good day children. Today we are going to see about could. Could உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? It's a modal auxiliary and it is the past tense of can. Usually could comes for soft, formal or polite request. ஏன் இதெல்லாம் சாஃப்ட் ஃபார்மல் பொலைட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கேன் வந்து 90% பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றப்போ தான் நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் குட் வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம குட்டு யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ குட்டு எப்போல்லாம் வரும் அப்படின்னா, இட்ஸ் a பியூர் மாடல். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? குட் எப்போல்லாம் வரும்னா, எபிலிட்டி, என்னால் முடியும், என்னால் முடிஞ்சிருக்கும், செய்ய முடிஞ்சிருக்கும், ஓகே, ஐ குட் ஹவ் டன் இட் அப்படின்ற இடத்துல. அண்ட் தென் பொலைட் ரிக்வெஸ்ட், குட் யூ கிவ் மீ சம் காஃபி, ப்ளீஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அந்த குட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாசிபிலிட்டிஸ்னால் தட் அ பர்சன் குட் ஹவ் டன் இட், என்ன அவங்களால அதை செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட் இஸ் பாசிபிலிட்டி. அண்ட் ஹிப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன்னா என்கிட்ட இருந்தால் நான் உனக்கு பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி டைமில் தான் we will use could. It is called hypothetical situation. Alright. Now it can also be paired with have to express a sentence, feelings or something. Okay, and the express oda mudichiruken. It can also paired with have to explain. அதுதான் எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகே, சில சமயம் அது have ஓடையும் சேர்ந்து வரும். அந்த சென்டென்ஸை நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் let us go for ability. அபிலிட்டியில் அவள் சின்ன வயசாக இருந்தப்போ என்னை விட ஃபாஸ்ட்டாக ஓடினா. when she was younger she could run faster than me. ஓகே, ஸோ கம்பேரிஷனில் யூஸ்வலாக அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்தது பொலைட் ரிக்வெஸ்ட், could you please help me to solve this problem. எல்லாமே வந்து அடுத்தவங்களோட சேர்ந்தது தான். alright, so we just ask others if they can help us. ஸோ அந்த மாதிரி டைமில் could you please help me to solve this problem, இந்த இடத்துல நம்ம கேன் கூட போடலாம். நான் சொல்லும்போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, when I told you should have just listen, that is can you help me to do this work அப்படின்னு சொல்லலாம். could you please help me to solve this problem. ஓகே, தென் பாசிபிலிட்டி என்னன்னா, என்கிட்ட இருந்தால் நான் உனக்கு கொடுப்பேன். if I am generous I could help you. என்கிட்ட பணம் இருந்தால் I'll give you. if I have a lot of knowledge I can share it with you. I could share it, I could help you. அந்த மாதிரி வரது தான் பாசிபிலிட்டிஸ். என்கிட்ட இருந்தால் நான் கொடுப்பேன், என்கிட்ட இல்லை இருந்தால் I'm just going to give you. ஸோ அந்த மாதிரி டைமில் இட்ஸ் பாசிபிலிட்டி. தென் ஹிப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ், நல்லா பாரு, பாசிபிலிட்டி அண்ட் ஹிப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் ஆர் டோட்டலி சம்திங் டிஃப்ரெண்ட். ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் த சென்டென்ஸி இஃப் ஐ எம் ஜெனரஸ், ஃபஸ்ட்டு ப்ரெசன்டென்ஸ் வந்து தென் ஐ குட் ஹெல்ப் யூ, இட் கம்ஸ் இன் பாசிபிலிட்டி. பட் ஹிப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் ஃபஸ்ட்டு மாடல் ஆக்ஸிலரி, ஐ குட் ஹெல்ப் யூ வென் இஃப் ஐ ஹேட் ஆம்பிள் ஆஃப் டைம், என்கிட்ட நிறைய நேரம் இருந்திருந்தா. ஸோ ஹிப்போதெட்டிக்கலில் the reason comes at the back, but in possibility the reason comes in the beginning of the sentence. இதுதான் difference, right? Then permissionல could I leave the meeting prior 5 minutes, அதாவது 5 நிமிஷம் முன்னாடியே நான் கிளம்பிட்டோமா. could I leave the meeting before 5 minutes. so you are asking permission. அடுத்தது now let's see when can will come and when could will come. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். but once again I am just stressing it. can expresses a strong likelihood, விருப்பம், that is 90% okay ஆகிடும் அப்படின்னு தெரியும்போது தான் we will just use can. but could எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, it implies weaker possibility, that is possibility ரொம்ப கம்மியாக இருக்குது, கண்டிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வரும்போது தான் நம்ம could யூஸ் பண்ணுவோம். then I told you we can pair could along with have. see the sentence, I could have gone out yesterday, நான் வெளியே போயிருக்கலாம் நேத்தி, but I had some official work, ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, ஆஃபீஸ் வேலை இருந்தது. so I decided to stay back, அதனால் நான் இருந்துட்டேன், I didn't go out. ஸோ அந்த மாதிரி டைமில் you'll just be using could have.
ஐ குட் gone out yesterdayன்னு சொல்ல மாட்டோம். ஐ குட் ஹாவ் gone out yesterday, but as I had some official work, I just stayed back அப்படின்னு சொல்லுவோம். So this is the difference between can and could, children. So I'll come with some other upload in my next class. Thank you.